வணக்கம் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரையல் அண்ட் சக்சஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரீசெண்டா ஒரு படத்தோட கிளிம்ஸ் வந்துரு ராமாயணம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, ஐயோ மீண்டும் மீண்டுமா ஆல்ரெடி ஆதிபுருஷன் ஒன்று வச்சு நம்மளை வந்து செஞ்சுட்டு போச்சு. சரி திருப்பியுமா ஏன்டா இந்த கடையை வந்து மில்க் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தோணுச்சு. பட் இந்த ராமாயணம் அந்த ராமாயணம் மாதிரி இருக்குமா இல்லையா? இது ஒரு ப்ரொபகண்டா மூவியா? அகெயின் ப்ரொபகண்டா மூவினா என்னல, ஒரு சார்ந்த ஒரு மக்களை வந்து அவங்க கருத்தை வந்து போஸ்ட் பண்றாரு, அதெல்லாம் ப்ரொபகண்டா மூவி. அதையும் தாண்டி இந்த படத்துல நல்லா பாத்தீங்கன்னா அமித் மல்ஹோத்ராஸ் ராமாயணம் வருது. ஆக்சுவலா யார் இந்த அமித் மல்ஹோத்ரா? அவர் வந்து டைரக்டரும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது. ஆனா அவர் வேற ஒருத்தர். ஏன் அவர் பேர் வந்து மேல வருது, அதை பத்தியும் பார்க்க போறோம். அதே மாதிரி அந்த டைட்டில்ல எல்லாரும் வந்து ஆகா ஓகன்னு ஆச்சரியப்படுத்துற வந்து ஆன்சைமர் ஒரு மியூசிக். ஆனா ஆன்சைமர் மட்டும் இல்ல, இந்த படத்துல ஒருத்தங்க இருக்காங்க, டிஎன்இஜி 8 டைம் ஆஸ்கர் அவார்ட் வின்னிங்னு ஒன்று போட்டிருப்பாங்க. யார் அந்த டிஏஜி? ஆக்சுவலா அவங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஏன் அவங்க வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும், ஏன் ஆன்சைமர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஏன் பண்றாங்க, நம்ம அதுக்கும் ஆன்சர் சொல்ல போறோம். அதை தாண்டி அவங்க மட்டும் இல்ல, வேர்ல்ட் ரீதியா டாப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்துல ஒர்க் பண்றாங்க. ஏன் இந்த படத்துக்கு அப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி. அதை பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த படத்தோட கேஸ்டிங் நிறைய பேர் எல்லாருக்கும் வேற வேற கருத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ராம் சரண் நடிச்சிருக்கலாம், ரன்பீர் குமார்லன்னு ஒரு கருத்து வருது. ஏன் சாய் பல்லவி இவ்வளவு பெரிய படத்துல இருக்கு, சாய் பல்லவி ஒரு சவுத் இந்தியன் ஆக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கலாம். தீபிகாவை போட்டிருக்கலாமே அப்படின்னு. ஏன் சாய் பல்லவி எடுத்திருக்காங்க, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதே தாண்டி இவ்வளவு மாதிரி ஒரு ஹை பட்ஜெட் படத்துல ஏன் ராஜமௌலி எடுக்கல? ஏன்னா ராஜமௌலி இந்தியாவிலே பெரிய டைரக்டர். அவர் ஆல்ரெடி பாகுபலி எடுத்திருக்காரு, உலகராடிய RRR மூலமா ஃபேமஸ் ஆயிருது. ஏன் நம்ம ராஜமௌலியை வச்சு பண்ணக்கூடாது? யார் இந்த நிதிஷ் திவாரி புதுசா இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதை தாண்டி இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. எத்தனை திருப்பி எடுப்பீங்க? ஆல்ரெடி ஆதி புருஷா பார்த்து செத்து போய் கிடக்குறோம். திருப்பி வந்து நம்ம ப்ளூ சட்டை மாதிரி தான் பெரியா பேசணும். ஏன் ராமாயணத்தை திருப்பி எடுக்கிறீங்க? ஏன் எடுக்கிறாங்க? அது வந்து ஏன் இந்தியாஸ் பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்டா ஆக போகுது? அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாவே வீடியோக்குள்ள போலாம். ஏன் ராமாயணம் திருப்பி எடுக்கிறாங்க? இது வந்து ஒரு ப்ரொபகண்டா மூவியா? ஆல்ரெடி நம்ம டைட்டில் சொன்ன மாதிரி ப்ரொபகண்டா மூவினா ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்களை கருத்தை இன்னொரு மேலே திணிக்கிறாங்க. ரீசெண்டாக இந்தியாவில் அந்த மாதிரி நிறைய படம் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரியான படம் நான் நேம் பண்ண விரும்பல, ஆனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரியான படமா இந்த ராமாயணம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய நோடா நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல வந்து அந்த மாதிரியான கேங்ஸ் யாருமே இல்லை இன்வால்வ் ஆகல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல இன்வால்வ் ஆகிற ஒரு ஆள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆள் இருக்காரு. அவரை பத்தி தான் அடுத்த பாயிண்ட்ல பேச போறோம். ஆனா இது வந்து என்ன சார்ந்து, அது வந்து ஒரு ப்ரொபகண்டா மூவி கிடையாது. ஏன் ப்ரொபகண்டா மூவி இல்லைன்னு சொன்னா நம்ம அடுத்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதை இன்னும் தெளிவா சொல்லலாம். யார் அந்த டிஎன்இஜி, யார் அந்த அமித் மல்ஹோத்ராஸ்? நம்ம டைட்டிலே சொல்லிப்போம், அமித் மல்ஹோத்ராஸ் ராமாயணம். அவர் டேரக்டரும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது. யூஸ்வலா நம்ம இந்தியன் பிலிம்ஸ்லாம் ஒரு டேரக்டர் பேர் இல்லை ஹீரோ பேர் தான் அங்கே பார்ப்போம். அங்கே ஒரு சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு பேர் சார்ந்து இல்லாத ஒரு பேர். யாருப்பா அவரு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் பேர் போட்டுக்கிறாங்க. இது கூட போடுவாங்கடா. பட் ஸ்டில் அவர் என்னன்னா, அவர் வந்து டிஎன்இஜி ஓகேவா, அந்த கம்பெனியோட சிஇஓ. அவங்க தான் விஎஃப்எக்ஸ் இதை பார்க்குறாங்க. விஎஃப்எக்ஸ் பார்க்குறவர அவங்க தான் அந்த ப்ராடக்டோட ப்ரொடியூசர். அவங்க சாராகல 8 டைம்ஸ் ஆஸ்கர் வாங்கியிருக்காங்க. 8 டைம்ஸ் நேம் ஆஃப் யூன்னு கேட்டிங்கன்னா 8 டைம்ஸ் ஆஸ்கர் வாங்கினோட அவங்க வேலை செஞ்ச படங்கள்லாம் என்னன்னா, நோலன் படம் இப்போ வரைக்கும் அவங்க தான் அதை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி நிறைய லார்ட் ஆஃப் ரிங்ஸ், நிறைய அனிமேஷன் டாப் நாச், இப்போ கூட டியூன் அந்த பார்ட் 1, 2 அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இன்டர்ஸ்டெல்லார், அந்த மாதிரி நிறைய படம் பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அமித் மல்ஹோத்ரா தான் காரணம். அமித் மல்ஹோத்ரா தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து 1998 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வேற ஒரு கம்பெனி நேமில். அதே மாதிரி அமித் மல்ஹோத்ரா வந்து இந்தியாவில் வந்து பிரைம் ஃபோக்கஸ்னு ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனி வச்சுருந்தார். அந்த கம்பெனியே இவர் வந்து 4 போக்கில் வாங்கி டிஎன்இஜின்னு பேர் மாற்றிடுறாங்க. 2014 இந்த டிஎன்இஜி ஃபார்ம் பண்ணுறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லண்டனில் இருக்குது. 9 இடத்துல உலக ராடியாக வந்து இங்கே இருக்குது. இந்தியாவில் எங்கெங்கே இருக்குன்னா மும்பை, ஹைதராபாத் மற்றும் சென்னையில் அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது. அவர் தான் வந்து இந்த படத்தில் அமித் மல்ஹோத்ராஸோட விஷயம் தான். சிம்பிளாக சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் தான். சின்னதாக விஎஃப்எக்ஸ் கம்பெனி ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஒரு ஜெயின் மாதிரி, ஒரு நோலன் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி ஒரு பயங்கர பண்ணி, இப்போ இதாண்டா எங்கள் டைமு, நான் இந்தியன் கல்ச்சரை காட்ட போகிறேன், உலகராடியே நான் நிறையா பண்ணிட்டேன், ஆனால் இப்போ நான் ஒரு இந்தியனாக இருந்துட்டு அவ்வளோ கிரெடிட்ஸ் வாங்கினவன்
நான் இப்போ என் இந்தியன் கல்ச்சரை காட்டுறேன்னு சொல்லி ஒரு எடுக்கிற படம் தான் அமித் மல்ஹோத்ராஸ் ராமாயணா. அதனால தான் அவர் பேர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. அவர் வந்து இந்த ப்ரொடியூஸ் பண்றது அதான் ஒரு மேஜர் ரீசன். ஏன் இந்த படத்தை பண்றீங்கன்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு ரீசன் தான் சொன்னார். இந்தியன்ஸ்னாலே நிறைய பேருக்கு வந்து உலகராடியா யோசிக்கிற படம்னா ஸ்லம்டாக் மில்லியனர் தான். ஆனால் அந்த ஸ்லம்டாக் மில்லியனர் மோர் ஆஃப் ஸ்லம்ஸ் அதை பற்றி தான் இருக்கும். நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே மாற்றணும். நான் வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர் எவ்வளோ ரிச்சாக இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அபோவ் ஆல் ஒன்று இருக்குல்ல, அதை நான் பிரேக் பண்ணணும். அந்த ஸ்டீரியோ டைப்பை நம்ம கல்ச்சர் எவ்வளோ நம்ம ஆளுங்க இப்படி அப்படின்னு சொல்லி நான் அந்த கடையாக எடுக்கணும் தான் இந்த படத்தை நான் வந்து எடுக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். இவ்வளோ டெக்னிக்கல் க்ரூ வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் இந்த கொஸ்டினுக்கே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது வந்து ஒரு ப்ரொபகண்டா மூவி கிடையாது. அவரோட விஷனாக எடுக்கணும், இந்தியா வந்து ஃபேமஸ் ஆகணும், அது ஒரு பாயிண்ட். இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் ஏன் ஆன்சைமர் வந்து உள்ளே வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சைமர் வந்துட்டார். ஆனால் ஆன்சைமரோட நம்ம ஏஆர் ரஹ்மான் இருக்காரு. ஏஆர் ரஹ்மானும் கல்ச்சர் கிடையாது. அவருமே ஒரு ஆஸ்கர் வின்னர் தான். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஏன்ப்பா ஏஆர் ரஹ்மான், அவரும் ஒரு ஆஸ்கர் வின்னர், நம்ம இந்தியாவில் தலை சிறந்த மியூசிக் டைரக்டர். ஆன்சைமரே நிறைய இன்புட்ஸ் அவுட்டராக வாங்கினாரு. ரீசெண்டாக கூட சொன்னார் இந்த டைட்டில் டீசருக்கே யார் பேர் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலாக போட்டலாம் அப்படின்னு வரும்போது லெஃப்ட் டு ரைட் ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன்னா எப்போதுமே நம்ம லெஃப்ட் டு ரைட் தான் படிப்போம். அப்போ லெஃப்ட்டில் யார் வரணும்னு பார்க்கும்போது ஆன்சைமர் வந்து ஏஆர் ரஹ்மான் தான். ஏன்னா அவருக்கு தான் நிறைய இது கல்ச்சர் இருக்குது. அவர் அவுட்டர் இன்புட் வாங்கி ரெண்டு பேரும் கம்பைனாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் எப்போதுமே இந்தியன்ஸ் வந்து கெஸ்ட்டை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் பேரை லெஃப்ட் போட்டாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நோக்கி நம்ம எல்லாருமே இவங்களால தான் தெரியும். பட் யார் இதை தாண்டி உள்ள வந்து டாப் நாட்ச் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் யாருன்னா மைக்கேல் கிராப்ஸ்னு. அவர் தான் வந்து லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் இன்டர்ஸ்டெல்லார்லாம் விஎஃப்எக்ஸ் கோஆர்டினேட்டர். அவர் தான் விஎஃப்எக்ஸ் கோஆர்டினேட்டர் இந்த படத்துக்குமே. அமித் மல்ஹோத்ரா கம்பெனி பண்ணுது, அதுக்கே நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. அதில் யார் பெஸ்ட்டுன்னு சொல்லி அவர் தான் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் கோஆர்டினேட்டராக இருக்காரு. அதை தாண்டி வந்து ஆர்ட் டைரக்ஷன் வந்து கேட்டர் ஈசர், அவர் வந்து ஜஸ்டிஸ் லீக் ஒரு ஆர்ட் டைரக்டர். அவர் தான் வந்து ஆர்ட் டைரக்ஷன் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. அதை தாண்டி வந்து ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து வார்னர் சீனான்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து ஸ்டண்ட்டுக்கு வந்து சூப்பர்வைசர். இந்த நேம்லாம் வந்து உள்ள வந்து இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா வார்னர் ப்ரோஸ் வந்து வேர்ல்ட் வைட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வாங்க போறாங்கன்னு. ஆனால் இது எவ்வளோக்கு ஃபேக்சுவலாக உண்மைன்னு நம்ம போனால் தெரியும். பட் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே உண்மை தான். இது மட்டும் எங்களுக்கு கரெக்டாக தெரியல. பட் ஸ்டில் அதை தாண்டி இவ்வளோ சொல்லும் போது இந்த படத்தில் எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000 crores, நியர்லி எவ்வளோனா $350 million. என்னப்பா 4000 இந்த படத்துக்கு எடுத்தா இப்படிப்பா சம்பாதிக்கணும்னு சொல்ல போறேன். இதெல்லாம் தான் ரீசன். அவங்க ஒரு நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆக்சுவலாக இவங்களோட பிளான் என்னன்னா பார்ட் 1 பார்ட் 2 ஷூட்டிங் டாக்கீஸ் போர்ஷன் மட்டுமே 3000 crores எடுக்க போறாங்க. மார்க்கெட்டிங் மட்டும் 1000 to 1500 crores. அப்போ என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. வேர்ல்டு ரீதியாக பயங்கரமாக ப்ரொமோட் பண்ண போறாங்க, நல்லாவே தெரியுது. இன்னும் சுவாரஸ்யமான ஃபேக்ட் என்னன்னா இப்போ சூப்பர்மேன் படம் வந்துரு. சூப்பர்மேன் படத்தில் அரௌண்ட் தி வேர்ல்டு வந்து அந்த படத்தில் போகிறதுக்கு முன்னாடி ராமாயணம் கிளிம்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்களாம். அதுலேருந்தே தெரியுது அவங்களோட வே ஆஃப் ப்ரொமோட்டிங் ஸ்டைல் இப்படி இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ஐடியா வச்சுருக்காங்க அப்படின்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இந்த படத்தில் வந்து அதனால தான் இந்த பட்ஜெட்டுக்கும் காரணம். ஈவன் நம்ம நல்லா நினைப்போம் படம் ஷூட்டிங்கே ரேப் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் பார்ட், ஆனால் இன்னும் படம் வர 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. என்னன்னா ரீசன்னா அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் தான். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் நல்ல ஒர்க் கொடுத்தா நம்மளால நல்லா பண்ண முடியும். ஏன்னா நிறைய விஎஃப்எக்ஸ் கம்பெனி இப்பயுமே இந்தியாவில் நிறைய வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்தியன் ஃபிலிம்ஸுக்கு ஏன் பேடாக இருக்குன்னா அந்த டைம் டியூரேஷன் தான். அந்த டைம் டியூரேஷன் ஹாலிவுட்டில் கொடுக்குறதால அந்த செலவு பண்ணுறதால தே கேன் கிவ் தி பெஸ்ட். இங்கே ஆனால் அதனால் கொடுக்க முடியல அப்படி தான் சொல்ல முடியும். அடுத்தது நம்ம எதை பார்க்க போறோம்னா கேஸ்டிங் சாய்ஸஸ். ஏன்னா இந்த படத்தில் வந்தது எல்லாருக்கான ஒரு மாற்று கருத்து இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அப்கோர்ஸ் சாய் பல்லவி தான் சொல்லணும். என்னப்பா ஸ்ட்ரெயிட்டாகவே சாய் பல்லவியில் ஹீரோயினுக்கு என்ன இது இருக்கு? சீதா மாதிரி ஒரு ரோல் வந்து தீபிகா படுகோன் பண்ணணும், இல்லை வந்து ஆலியா பட் பண்ணணும், இது மாதிரி பெரிய ஆள் பண்ணணும், நீங்கள் என்னப்பா சாய் பல்லவின்னு கேட்கும்போது ஒன்று என்னன்னா ராமாயணம் என்ன தெரிஞ்சு இது வந்து மோர் ஆஃப் ட்ராமா மோர் தென் வார். அங்க வந்து ராமர் சீதா ரெண்டு பேருமே ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மரா இருக்கணும். ராவணன் 2 ஓகேவா? அப்போ ஒரு தலை சிறந்த ஆக்டர் தான் போடணும். என்னை பொறுத்தவரைக்கும் கரண்ட் ஜென்ரேஷன்ல ஈஸியா எமோட் பண்ண வைக்கிற ஒரு ஆளா நான் சாய் பல்லவி தான் பார்ப்பேன். அவங்க நம்ம இவ்வளோ காசு செலவு பண்றவங்க யாரை வேணாலும் ஹீரோயினா போட்டிருக்கலாம், அது ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டே கிடையாது. பட் சாய் பல்லவி தான் வேணும்னு இருக்கும்போது அவங்களோட கிரெடிபிலிட்டி இப்போ இருக்கு. ஏன்னா இப்போ வந்து கரண்டா இப்போ அமீர் கான் ப்ரொடக்ஷன்ல ஜுனைத் கான் அவர் பையனை வச்சு ஒரு படத்துல சாய் பல்லவி தான் லீட் ரோல் பண்றாங்க. ஜுனைத் கான் கம்மியா லைக் அடுத்த ரோல் பண்றாரு. அந்த கிரெடிபிலிட்டி இருக்கு. இந்தியாவில் இப்போ ஒரு கேரக்டரா எமோட் பண்ண முடியும்னா அப்படிதான். அப்போ மோர் ஆஃப் டிராமான்னு இருக்க போது ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மர் வேணும்.
இது நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்ம சாய் பல்லவி தவிர வேறு யார் பண்ண முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதனால் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் தான். நான் ஒன்றும் இங்கே ஆடி புருஷ் எடுக்கல, சும்மா யாரை வேணாலும் போடுறதுக்கு. அதுலேருந்தே தெரியுது அவங்க எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று வந்து சாய் பல்லவி வேணும்னு சொல்லி 2 பேர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஒன்று இந்த படத்தோட டேரக்டர், இன்னொன்று வந்து யாஷ். 2 பேரோட ஸ்ட்ராங் கன்வீனியன்ஸ் இருந்ததால் தான் மொத்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே ரன்பீர் கபூர் எல்லாமே ஓகே சாய் பல்லவிக்கு போய்க்கலாம் அப்படின்னு போனாங்க. அதை தாண்டி இன்னொரு கம்பாரிசன், ரன்பீர் கபூருக்கு பதில ராம் சரண் போகலான்னு சில பேர் பேசியிருக்காங்க. பட் ஒரு வைடர் ஆடியன்ஸ் இந்தியாவுக்குள்ளே வேணும்னா என்ன கேட்டிங்கன்னா ரன்பீர் கபூர் தான். பட் ராம் சரணுமே ஆப்டாக தான் இருப்பார் ரீசெண்ட் RRR ரெக்கார்ட்ஸை வச்சு. பட் ஸ்டில் அவங்க ஒரு வைட் மார்க்கெட். இன்னொன்று ரன்பீர் கபூருமே நிறையா இந்தியில் ஒரு ரீசெண்டாக ஒரு நல்ல ஆக்டர்னா அவர் நான் சொல்லுவேன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. என்னதான் எனக்கு அனிமல் மாற்று கருத்துனாலுமே அனிமலில் வந்து அவர் நடிச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரோல் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் நிறைய ஆஃப்லைட் நல்ல படம் பண்ணுறாரு. எனக்கு அந்த பர்ஃபிலேருந்தே அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மர் தான், டவுட்டே கிடையாது. சாய் பல்லவி அந்த பேர் வந்து நல்லாவே கிளிக் ஆகும். அதை தாண்டி வந்து யாஷ் ராவணன் ரோல் வந்து எனக்கு என்னன்னா ஒரு தமிழ் ஆக்டருக்குள்ள போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. ஏன்னா பீயிங் தமிழ் அந்த ராவணன் கேரக்டர். பட் யாஷுமே பர்ஃபெக்ட் ஃபிட் தான், இதில் மாற்று கருத்தே இல்லை. பயங்கரமாக மெஜஸ்டிக்காக அந்த லுக்லேயே இருக்காரு. பட் ஸ்டில் ஒரு தமிழ் ஆக்டர் போட்டிருந்தா இன்னும் இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் தமிழ் ஆக்டர் யார் போட்டிருப்பா? அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது வந்து விக்ரம் தான். விக்ரம் தாண்டி நான் ராவணன் அந்த ரோலில் வந்து யாரும் இமேஜின் பண்ணல. பட் அது வந்து நல்லா இருக்கும். பட் ஸ்டில் யாஷுமே பர்ஃபெக்ட் ஃபிட் தான். அதை தாண்டி வந்து நிறைய பேர் நடிக்கிறாங்க. சன்னி டியோல் நடிக்கிறாரு, லக்ஷ்மணன் ரோலில் ஒரு இந்திய ஆக்டராக நடிக்கிறார். அவருமே முக்காசி எல்லாருமே இந்திய ஆக்டர் தான். தமிழ் சைட்லன்னு படம் நம்ம சாய் பல்லவி இருக்காங்க. யாஷுமே நம்மளுக்கு நோன் ஃபேஸ் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சுவாரஸ்யமாக கருத்து என்னன்னா யாஷ் வந்து இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசர். ஓகேவா, அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர். 3 பேர் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். DNEG நம்ம பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம். யாஷ் ஒரு கோ ப்ரொடியூசர். அப்புறம் வந்து ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ் மேன், அவருமே வந்து ஒரு கோ ப்ரொடியூசர். அதனால யாஷுக்கு வந்து இந்த இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட் நம்ம வீடியோவில் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய படம் இருக்கும்போது ராஜமௌலி எங்கப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை வேற யார் பெரிய டைரக்டர் நம்ம ஊரில் இல்லையா? யார் இந்த நிதிஷ் திவாரி? யாருன்னே தெரியல, ஏன் அவரை போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதிஷ் திவாரி யாருன்னா தெரியல. அவர் 3 படம் பண்ணியிருக்காரு. அதில் 2 படம் வந்து பிளாக் பஸ்டரு. ஒன்று வந்து நம்ம சுஷாந்த் சிங் ராஜ்பூட் நடிச்ச சிச்சோரி, இன்னொன்று வந்து தங்கல். 1000 கோடி ஃபர்ஸ்ட் நம்ம 1000 கோடி பிஸ்னஸ் பண்ண ஒரு இந்தி படம் தங்கல், நம்ம அமீர் கான் நடிச்சது. அதோட டேரக்டர். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே மோர் ஹியூமன் எமோஷன்ஸை வச்சு ப்ளே பண்ணுற ஒரு டேரக்டர். VFXக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாம ஏன் அவரை போட்டீங்க? நம்ம VFXனா ஸ்பெஷலாக நம்ம சங்கர் ராஜமௌலி இருக்காரு, இவ்வளோ பேர் இருக்கும்போது ஏன் இவரை போட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும். நம்மளுக்கு DNEG மாதிரி ஒரு கம்பெனி இருக்கும்போது எதுக்கு நம்மளுக்கு ராஜமௌலியோ சங்கரோ ஒரு VFX கோஆர்டினேட்டரில் நல்லா இருக்கிற அவங்களே நல்லா பண்ண போகிறாங்க. ஆனால் பீயிங் ராமாயணம் மகாபாரதம் கன்சிடர் பண்ணினா மோர் ஆஃப் வார் இருக்கும். ஆனால் ராமாயணத்தில் மோர் ஆஃப் ட்ராமா தான் இருக்கும். அப்போ மோர் ஆஃப் ட்ராமான்னு இருக்கும்போது அந்த எமோஷனல் கனெக்ட் நல்லாவே வரணும். அது நிதிஷ் திவாரி வந்து ஒரு கைக்கு வந்த கலன் தான் நான் சொல்ல முடியும். அதனால தான் அவங்க வந்து அஃப்கோர்ஸ் இந்த மேக்கர்ஸ் வந்து நிதிஷ் திவாரிக்கு போயிருப்பாங்க. மேபி அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் கேப்சர் பண்ணுவோம். DNG என்னன்னா வி டேக் கேர் ஆஃப் டெக்னாலஜி, யூ டேக் கேர் ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸ். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து இவங்க மேஜராக நிதிஷ் திவாரிக்கு போனதால் எனக்கு பொறுத்த கருத்து. அதை தாண்டி இவ்வளோ பெரிய படத்தில் வந்து அகெயின் எல்லாருக்கும் டவுட் வருது. ஸ்ரீதரம் ராகவன் யாருன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். யாருப்பா டைகர் பட்டான் எழுதுறவர் போய் ராமாயணத்தை எழுத சொல்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் வேணும்ல. நம்ம ராஜமௌலி அப்பா கூட போட்டிருக்கலாம், அவரு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஏன்னா அவருமே நம்ம அட்லி அண்ணாவோட கம்பைன் பண்ணி ஜவான் எடுத்து அது பயங்கர கலெக்ஷன் ஆச்சு. அந்த மாதிரி போயிருக்கலாம்ல, ஏன் இவரை போடுறாருன்னு அப்படின்னு கேட்கும்போது எப்போதுமே என்னன்னா நான் மாற்றி எனக்கு ஒரு படம்லாம் பிடிக்காது. ராகவன் ஸ்ரீதரன் எழுதின எந்த ஸ்க்ரீன் பிளே படமும் பிடிக்காது. பட்டான், டைகர், வார் சீரிஸ் எதுவுமே பிடிக்காது. பட் ஸ்டில் அவர் வந்து அந்த பிக் ஸ்கேலுக்கு வந்து ஒரு என்கேஜிங் அப்படியே ஹைப்பாக கிரியேட் பண்ணுறதுல ஒரு ஆள். அதனால மேபி அவருக்கு கூட போயிருக்கலாம். பட் அந்த சாய்ஸ் எனக்குமே லைட்டாக ஒரு கொஷின்ஸ் இருக்குதான். கண்டிப்பாக அது இப்படி ராமாயணத்தோட செட் ஆகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அது வந்து படம் பார்த்து நம்ம பார்ப்போம். அதை தாண்டி கடைசியாக இந்த ராமாயணம் அடுத்த ஆதி புருஷா ஆகும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஓம்பூரி பண்ண காமெடிலாம் இங்கே நடக்காது. ஏன்னா இங்கே வந்து இருக்கிற நேம்ஸை நீங்களே பார்த்துக்கணும், எல்லாமே சீரியஸ் கண்டென்ட். அது இல்லாமல் VFXக்காக டெடிக்கேட்டடாக ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் வந்து இவங்க வேலை செய்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய டெக்னாலஜி நிறையா இருக்குது இந்த படத்தில். நம்ம சொல்லலை, எங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் அதெல்லாம் டெக்னாலஜி ஐமேக்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறாங்க. பட் அதை தாண்டி நிறைய டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது கன்ஃபர்மேஷன் வந்தால் நாங்கள் பேசலாம். அன்கன்ஃபார்ம் நியூஸ் பேச வேணாம்னா நான் பேசலை.
அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எப்படி ஆதி புருஷா ஆக முடியும்? அதனால ஆகாது. அதே மாதிரி ஒரு ப்ரொபகண்டா மூவியுமே என்ன ஆகாது. இது வந்து மேஜர் நான் அந்த அமித் மல்ஹோத்ரா ஸ்கீம் தான். ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு படம் போகணும், உலகராடியே எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆகணும்னா அது மேஜராக அவர் பண்ணுறாரு. நான் ஒரு இந்தியனாக இருந்துட்டு நான் இவ்வளோ பெரிய விஎஃப்எக்ஸ் கம்பெனி வச்சுருக்கேன், எனக்கு இப்போ இதான் என் டைமு, நான் நம்ம ஸ்டோரியை எடுத்துகிட்டு போகிறேன்னு ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரின்னு எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட ஐகானிக் வந்து என்னதான் சொன்னாலும் நம்ம கேள்வியுமே தமிழில் நிறையா ஸ்டோரி இருக்குது பொன்னியின் செல்வன்லாம். பட் ஐகானிக் இந்தியன் லெவலாக 2 ஸ்டோரி தான், மகாபாரதா, ராமாயணம். அதில் ராமாயணத்தை இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நான் பார்க்கலாம். ஏன்னா மகாபாரதா வந்து ரைட்ஸ் வந்து அமீர் கான் வச்சிருக்காரு, அதான் ரீசன். ஓகேவா? அதனால இவங்க வந்து ராமாயணத்துக்கு போயிருக்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்போதுமே ஒரு சாய்ஸ் இருக்குல்ல. நம்ம வந்து இயர்ஸ் கலெக்ஷன் பார்க்கும்போது எப்போ பாரு ஹாலிவுட் தாண்டி வேறு யாருமே இல்லையா? ஏன்னு கேட்குறீங்கன்னா உலகத்திலே அதிகமாக மூவி வாட்சிங் பண்ணுற ஒரு ஆடியன்ஸாக நம்புகிறான். அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம படம்லாம் வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சாய்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய லாங்குவேஜஸ் பண்ணுறதால ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது இருக்குது. பட் ஒரு காமனாக பண்ணி அந்த வேர்ல்டு பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்டில் நம்ம படம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கிற இடத்துல தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனாலே இந்த படத்தை வந்து இப்போ ஓடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி அமித் மல்ஹோத்ரா சொன்ன பாயிண்ட்டுமே ரொம்ப வேலிட் தான். ஸ்லம் டாக் இந்தியன்லாம் ஸ்லம் அப்படிலாம் கிடையாது. இந்த 2 பாயிண்ட்டுக்காகவே இந்த படம் பயங்கரமாக ஒர்க் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பார்க்கறதுக்கு நம்ம 2026 தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்கேருந்து கரெக்டாக இன்னும் 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. செகண்ட் பார்ட் 2027 தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஹை ஹோப், ஃபிங்கர்ஸ் கிராஸ், இந்த படம் வந்து நம்மளோட இந்தியன் சினிமா வர ஹிஸ்ட்ரியை வந்து ரீரிட்டர்ன் பண்ணோம், நம்ம இதில் குவாலிட்டியான ஃபிலிம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் எங்கள் ட்ரைலர் செக்ஷன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.